ஜமீன். இருட்டிற்கு பின்னால் வெளிச்சம், ஆனால் அதன் தலைவிதி வெளிச்சத்துக்கு பின்னால் இருட்டு. நம்ம ராஜா கண்டுபிடிச்ச புதிய தத்துவம் 10,035. இப்ப எதுக்கு இப்படி ஆரம்பிக்கிறீங்க? தத்துவம் எல்லாம் தோணும் போது சொல்லிடணும். இதுக்கெல்லாம் நேரங்காலம் பார்க்க கூடாது. நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா? இந்த விஜயபுரத்துல இந்த நரசிம்மன் ஜமீன்ல யாருக்கும் எந்த விதமான குறைபாடும் இருக்கக்கூடாது. குறை இருந்தா சொல்லிருங்க. தாய்ப்பால்ல குறை இருந்தாலும் இருக்கலாங்க. தர்மராசா உங்க ஆட்சியில எந்த குறையுமே இல்லீங்களே. நெசமா? நெசமா ராசா? சத்தியமா? சத்தியமா ராசா? நெசமும் சத்தியமும் ரெண்டும் ஒண்ணுதான். ரெண்டும் ஒண்ணாவது கட்டிலே, ரெண்டு மூணாவது தொட்டிலே. புதிய தத்துவம் 10,036. வணக்கம். இப்பொழுது சாப்பிடலாம். உண்மை காவலன் நான், மெய்க்காவலன். அடிபட்டாலும் உதைபட்டாலும் உயிர் விட்டாலும் ஜமீன் பரம்பரையை காப்பாற்றுவதே எனது கடமை. குடியா? எப்பவும் பால் வடிகிற நம்ம மார்த்தாண்ட முகத்துல கொஞ்சம் வருத்தம் தெரியல? கொஞ்சமா? ஒரு கூட நிறைய வருத்தம் தெரியுது. ஒருவேளை தனக்கு தங்கச்சியோ தம்பியோ இல்லைங்கிற வருத்தமோ என்னமோ. மை டியர் மார்த்தாண்டா, உனக்கு என்னப்பா வருத்தம்? மை டியர் மார்த்தாண்டா, உனக்கு என்னப்பா வருத்தம்? ஒண்ணும் இல்ல. ஒண்ணு இல்ல. இப்படி பாசம் இல்லாம பேசினா எப்படி? நான் இந்த ஊருக்கு ஜமீன் மட்டும் இல்ல, உனக்கு அப்பாவும் கூட. இப்படி பாசம் இல்லாம பேசினா எப்படி? நான் இந்த ஊருக்கு ஜமீன் மட்டும் இல்ல, நான் உனக்கு அப்பா கூட. எங்க அம்மாவை பத்தி தப்பா பேசுன பொழந்துருவோம் படவாப்பா. எங்க அம்மாவை பத்தி தப்பா பேசினா பொழந்து விடுவோம் படுவா. யார பாத்திரா சொன்ன? கூறுகட்ட தக்காளி. என்னங்க நம்ம மக மார்த்தாண்டா நில். யோ காட்டு பண்ணி சொல்லேயா. மலர் தூவுங்கள். இந்த ஊரை தான் பழைய குட்டையில ஊற வச்சிருக்கீங்க. என்னையும் ஏன் பழைய குப்பை வழக்கத்தில் விடுறீங்க? எதை பழைய குப்பைங்கிற? நான் நடக்கும் போதெல்லாம் இவர் கை தட்டுறதும் இவங்க எல்லாம் பூ தூறதும். சூரியன் போட்ட குப்பை இந்த பூமி, இந்த பூமி போட்ட குப்பை நானும் உங்க அம்மாவும். நாங்க ரெண்டு பேரும் போட்ட குப்பை நீ. தத்துவம் 10,038. அவன் நிலாவுக்கு போறான், செவ்வாய்க்கு போறான். என்ன எங்க போக விட்டுருக்கீங்க? பாத்ரூம் போறதுக்கு 10 பேர், பல்லு வளர்க்கறதுக்கு 10 பேர், வேட்டி கட்டுறதுக்கு 10 பேர். வேஷ்டிய தனியா கட்டுறது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா? நானும் உன்ன மாதிரி வேஷ்டிய தனியா கட்டணும்னு என் கல்யாணத்தன்னைக்கு நினைச்சு கட்டுனேன் 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 கட்டிக்கிட்டே இருந்தேன். அதுக்குள்ள தாலி கட்டுற நேரம் வந்துருச்சு, உடனே கட்டிட்டேனே. வேஷ்டியாவா? தாலிய. வேஷ்டியா முக்கியம். ராஜாராணிக்கு வைகரை வணக்கங்கள். நண்பன் மார்த்தாண்டனுக்கு குட் மார்னிங். ராணி, டக்குன்னு ஒண்ணு சொல்ற, நெஞ்சில் வச்சுக்கோங்க. இந்த கிளியோபட்ராவுக்கு தெரியாத ரகசியம், இந்த ஸ்ரீதேவிக்கு தெரியாத ரகசியம் உங்களுக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சிருக்கு? இன்னும் எப்படி இளமையோட இருக்கீங்க? இந்த மாதிரி காக்கா பிடிக்கிறது, ஜால்ரா அடிக்கிறதெல்லாம் வேற நேரத்துல வச்சுக்க. சாப்பிடுற நேரத்துல வச்சுக்கிட்ட உன்னை நாடு கடத்திடுவேன். என்ன நாடு கடத்துங்களேன், சந்தோஷமா போறேன். மார்த்தாண்டா, அப்படியெல்லாம் அபசகுணமா சொல்லக்கூடாதுரா கண்ணு. சரி விடு மார்த்தாண்டா. ஊரு எல்லையை தாண்டி குருகுலத்துல படிச்சுட்டு உடனே திரும்பி வந்துரு. காட்டு பண்ணி வாகனம் தயாரா? அருமையான இடம். மீட்டருக்கு மேல ஏதாவது போட்டு கொடுப்பா. ஒரு கட்டு சேர்த்து கொடு. ஒரு கட்டுன்னா எவ்வளவுப்பா? 1000 ரூபாய். என்னது இது? 37 பக்கத்துல 2 சைபர் போட்டிருக்கு. 3700 ரூபாய். இது கூட தெரியல உனக்கு? டேய், 4 கட்டை சேர்த்து கொடுத்துறேன். அப்புறம் இந்த பொட்டி எல்லாம் பொட்டியெல்லாம் இங்கே இருக்கட்டும். வீடு போய் பார்த்துட்டு வந்து எடுத்துக்கலாம். வா போலாம். சரி. வணக்கம். வணக்கங்க. என்ன வணக்கம்? ஏப்பா, அடுத்தவங்க பொருளுக்கு ஏப்பா இப்படி ஆசைப்படுறீங்க? 37 ரூபாய்க்கு 3700 ரூபாய் வாங்கினியா? அது ஆசை இல்லையா? இதுதான் ஆசையா? போயா வேலையை பார்த்துட்டு.
அரண்மனை வாசத்துல இருந்துட்டு இது ரொம்ப மாறுதலா இருக்குல்ல. இனிமே நான் இங்க இருந்து போற மாதிரி இல்ல. இந்தா டக்குன்னு ஒண்ணு சொல்றேன், நெஞ்சில வச்சுக்க. இந்த பட்டணத்து வாசம் பிடிக்குதுன்னு சொல்ற முதல் ஆளே நீதாப்பா. அதெல்லாம் இருக்கட்டும், நாம எல்லாரு கண்ணுக்கும் ஏழையா தான் தெரியணும். சரி. ஊருக்கு புதுசா கிளம்பு கிளம்பு கிளம்பு. உங்களை பார்த்தா ஏழைங்க மாதிரி தெரியுது, உதவி பண்ணலாம்னு கூப்பிட்டேன். அடடா, ரொம்ப ஏழைங்க போல் இருக்கு. எங்களை பார்த்தா அப்படியே தெரியுது. கேக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா அண்ணன், நீங்க? ஐடியா மணி. ஐடியா நம்ம கிட்ட டிப்போ கணக்கில் இருக்கு. இந்த பேட்டையில யாருக்கு என்ன ஆகணும்னாலும் இந்த மணி கிட்ட தான் வந்து ஐடியா கேட்பாங்க. ஐடியாவை பொறுத்து பணம். இதான் உன் தொழிலா? இந்த மாதிரி ஒரு தொழிலை நாங்க கேள்விப்பட்டதே இல்லையே. யாரு கூட வந்தாளா? அதான் ரொம்ப குழப்பறான். நம்ம தொழில் இது இல்லப்பா. திரும்பி பார், மணி நடமாடும் சலவை நிலையம். இது சும்மா சைடு பிசினஸ். உங்களுக்கு ஏதாவது ஐடியா வேணா கேளுங்க, அந்த அழகு மூட்டையை போட்டுருங்க. ஐடியா மணினே, இப்ப எங்களுக்கு தங்கறதுக்கு ஒரு வீடு வேணும். இவ்வளவுதானா? அட்வான்ஸ் எடுங்க. எதுக்கு? வீடு காட்டுறேன் அதுக்கு. டேய், ஒரு கட்டு கொடு. யோ, வீடு கட்டுக்கெல்லாம் ஐடியா கொடுக்கறது இல்லையா? யோ, வீடு கட்டு இல்லையா? கட்டுனா 1000 ரூபாய். இது எனக்கு சிம்பிள். போனி. ஆமா, ஊர்ல என்ன வேலை செய்யறீங்க? அது வந்துங்க நாங்க விவசாயம், வேற ஒண்ணு இல்லைங்க. எத்தனை ஏக்கர் தேரும்? அதுங்க எத்தனை ஏக்கர்? 50,000 சொல்லாமா? அப்ப 10,000 சொல்லு. 10,000 ஏக்கர், அவ்வளவுதான். என்னாச்சு? கண்ணெல்லாம் பொறி பறக்குதுப்பா. 10,000 ஏக்கர். நீங்க ரொம்ப ஏழைங்க. ஆமாங்க. இத வச்சிட்டு இந்த ஊர்ல எப்படித்தான் வாழ போறீங்க? எல்லாம் உங்க தயவு தாங்க. ஏய், இங்க என்னடா வேடிக்கை பாக்குறீங்க? என்ன பிச்சையா காட்டுறாங்க? இவங்க ரொம்ப ஏழைங்க. கிட்ட வந்தீங்கன்னா உங்ககிட்ட பிச்சை கேட்பாங்க. போங்கடா, போங்கடா பரதேசி நாய்ங்களா. வாங்க ஏழைகளா. அண்ணே, இந்த வார்த்தையை கேட்கறது காதுக்கு எவ்வளவு குளுமையா இருக்கு தெரியுமா? உஸ்ஸு, உஸ்ஸு. என்னாச்சு? உஸ்ஸு, என்ன? இது போக மாட்டேங்குது. என்ன? அந்த ஆள் தாவாங்குட்டில ஒரு வண்டு உட்கார்ந்திருக்கு. அது தாடிங்க. என்னது தாடியா? ஏயா, அத கொஞ்சம் பெருசா வச்சு கூடாது. அதுல என்ன அவனுக்கு பிச்சைக்காரத்தனா? மாத்தாண்டா, எனக்கு இந்த ஆளை பிடிக்கல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. வாடா, தாடி வண்டான. வாங்க ஏழைகளா, வாங்க. என் வசந்த மாளிகையை பாருங்க ஏழைகளா, பாருங்க. ஆஹா, அருமையான இடம். இடம் பிடிச்சிருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? மாத்தாண்டா, அது வந்து நீ பாரு. சுமாரா எடுப்பு. நீ பேசாம உங்களுக்கு இடம் பிடிச்சிருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. அதான் எனக்கு முக்கியம். ஆமா, அது என்ன பொம்மை வரைஞ்சிருக்காங்க? அது வேற ஒண்ணு இல்ல. இந்த வீட்டுல குடியிருந்தவன் போன வாரம் விஷம் குடிச்சிட்டு செத்து போயிட்டான். அவன் பாடிய போலீஸ்காரங்க எடுத்துட்டு அவன மாதிரியா அந்த இடத்த மார்க் பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான். மாத்தாண்டா, வேற வீட்டுக்கு போலாம் வா. ஓ, தம்பி பேர் மார்த்தாண்டனா? ராஜா பேர் மாதிரி இருக்கு. இல்ல இல்ல, ஏழை பேர் மாதிரி தான் இருக்கு. அட்வான்ஸ் எடு. அதான் கீழே கொடுத்தனே. யோ, அது ஐடியாவுக்கு, இது வீட்டுக்கு. நான் வீட்டுக்காரட்ட தான் கொடுப்பேன். யோ, நான் தான்ப்பா வீட்டுக்காரன். யோ, உன் வீட்டுக்கே கமிஷனா? ஆமாப்பா. இங்க கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் நைட் பூ போற வரைக்கும் கமிஷன் கொடுக்கணும். கொடுப்பா. ஏய், குடுறா. சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி கொடுக்க மாட்டேங்குது. மணினே, எங்களால அதிகமா வாடகை கொடுக்க முடியாது. எவ்வளவு கொடுப்பீங்க? இந்த மாதிரி ஒரு மாசத்துக்கு 5 கட்டு மாத்திரம். இந்த மாதிரி 5 கட்டு? ஏன் ரொம்ப கம்மியா இருக்கா? இந்த இடத்துக்கு கம்மிதான். இருந்தாலும் 2 பேரும் நெருங்கி பழகிட்டீங்க. நான் அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கிக்கிறேன். இந்த பார், ஏதாவது வேணும்னா உடனே கேளுங்க. நான் 3 மணிக்கு சைதாப்பேட்டை ஆத்துக்கு துணி துவைக்க போயிருவேன். பட்டுமா? இன்னொரு முக்கியமான விஷயம், இங்க யாராவது கேட்டாங்கன்னா நீங்க ஏழைங்கன்னே சொல்லுங்க. ஏன், நாங்க ஏழைங்க தானே. ஆமா, நீங்க ஏழைங்க தான். ஏழைங்களே தான். பட்டுமா ஏழைங்களே? பெரிய ஏழை வர்றேன், சின்ன ஏழை முடிக்காத வர்றேன். ஏய் செங்குடா, விடிஞ்சதும் காலையில முதல் வேலையா நாங்க நல்லபடியா வந்து சேர்ந்துட்டோம். நான் அப்பாவுக்கு புறா தூது அனுப்பிச்சிட்டேன். ஏய் பாவீங்களா, அது எங்களோடதுடா. கரெக்ட்டுங்கடா. நல்ல தொப்பி இருக்கு, வாங்கிக்கிறியா? வேலுக்கு நல்ல சுகமா இருக்கும். ஏண்டா, எங்க குள்ளா போட்டுட்டு எங்களுக்கே விக்கிறீங்களா? இங்க பார், அதெல்லாம் கொண்டாந்து இங்க வச்சிரு. நல்லா இல்ல. மாத்தாண்டா, அங்க பார் மாத்தாண்டா அவங்கள. ஏய் திருடா. நாம தான் இந்த வருஷம் பூரா போட்டுட்டு இருக்கோமே, அவங்களும் போட்டு அனுபவிக்கிட்டோம். பாவம், அவங்க முகத்துல பாரு சந்தோஷத்தை.